டாக்டர், இப்போது சென்னையிலையோ தமிழ்நாட்டிலையோ யார்கிட்ட கேட்டாலுமே வந்து ஐயோ உடம்பு சரியில்லை, எனக்கு கோல்டாக இருக்குது, வைரஸாக இருக்குது, ஃப்ளூவாக இருக்குது, யாரை கேட்டாலுமே த செகண்ட் பர்சன் வி கம் அக்ராஸ் இஸ் சிக். அண்ட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வெதர் சேஞ்சஸ்னால தான், மழை சீசன் அதனால். ஸோ டெல்மி, இந்த காமன் கோல்டுக்கான சிம்டம்ஸும் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸுக்கான சிம்டம்ஸுமே தெரியாமல் தான் நம்ம வந்து ஒரு பேராசெட்டமோலோ ஒரு ஏதோ ஒரு மருந்தை சாப்பிட்டு அதை வந்து ஆஃப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டெல் மீ, வாட் ஆர் த டிஃப்ரென்சஸ் இன் த சிம்டம்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் அண்ட் காமன் கோல்டு? ஜென்ரலாக வந்து வைரஸ் அப்படின்றது வந்து இட் இஸ் அண்ட் ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். இன்ஃப்ளூயன்ஸான்றது ஒரு காமனாக இருக்கக்கூடிய ஒரு வைரஸ். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் இப்போ சென்னைன்னு எடுத்தோம்னா நம்ம கலரில் இருக்கிறவங்க ரொம்ப காமன். ஆனால் வந்து இப்போ ஒரு ஒயிட் ஸ்கின்னில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் அன்காமன். நார்த்தில் போனீங்கன்னா ஒயிட் ஸ்கின் காமனாக இருக்கும், நம்ம அன்காமனாக இருக்கும். அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸாவை காமனாக இருக்கிற வைரஸ்ன்றதுனால அது ஒரு பேர் கொடுக்குறோம். இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ்ன்னு அது ட்ரெண்டாக இருக்குது, அதிகமாக தெரியுது. ஆனால் அதை தவிர அடினோ வைரஸ்னு ஒன்று இருக்குது, ரைனோ வைரஸ்னு ஒன்று இருக்குது, கொரோனா வைரஸ் இருக்குது. இந்த மாதிரி வைரஸுங்க நூற்றுக்கணக்கான டைப்ஸ் ஆஃப் வைரஸஸ் வந்து இந்த உலகத்தில் இந்த ஏரியாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் உள்ளே போச்சுன்னா அதோட அறிகுறிகள், ரைனோ வைரஸ் உள்ளே போனால் அதோட அறிகுறிகள், அடினோ வைரஸ் உள்ளே போனால் அதோட அறிகுறிகள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.